சிவா மனசுல சக்தி படம் தொடங்கி வாசுவும் சரவணனும் ஒண்ணா படிச்சவங்க படம் வரைக்கும் ராஜேஷ் இயக்குற எல்லா படங்கள்லயும் கதை இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா சந்தானம் இருக்காரு. தன்னுடைய படத்துக்கு சந்தானம் மிகப்பெரிய பலம்னு அவரு பக்காவா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு ராஜேஷ். அதனால தன்னுடைய ஒவ்வொரு படங்கள்லயும் சந்தானம் இருக்கணும் அப்படின்னு தீர்மானமா இருக்காரு. ராஜேஷ் இயக்கும் படங்கள்ல வெளிப்பார்வைக்கு சந்தானம் காமெடின் போல தெரிஞ்சாலும் ஏறக்குறைய கதாநாயகனுக்கு ஈக்குவலான கேரக்டர்ல தான் சந்தானத்தை நடிக்க வைப்பாரு. அதனால சந்தானத்துக்கு இயக்குனர் ராஜேஷ் மேல ஒரு தனி மரியாதை இருக்கு. சந்தானம் ஹீரோவான பிறகு கூட ராஜேஷ் மீதான மரியாதை குறையல அப்படின்றது ஆச்சரியம்தான். ராஜேஷ் இப்போ இயக்கிட்டு வரும் படம் கடவுள் இருக்கான் குமார். ஜிவி பிரகாஷ் குமார் கதாநாயகனா நடிக்கிற இந்த படத்துல சந்தானம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு திரையுலகில் நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. சந்தானம் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு, அதனால இவரு காமெடியனா நடிக்க மாட்டாரு அப்படின்ற அடிப்படையில கடவுள் இருக்கான் குமார் படத்துல சந்தானம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு லாஜிக்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பொய்யாக்குற வகையில கடவுள் இருக்கான் படத்துல நடிக்கிறாரு சந்தானம். சிவா இயக்கத்துல அஜித் நடிக்கும் புதிய படத்துல சந்தானத்தை காமெடியனா நடிக்க கூப்பிட்டாங்க. 5 கோடி வரைக்கும் சம்பளம் தருவதாகவும் சொன்னாங்க. சாரி, இனி நான் காமெடியன் இல்ல, அஜித்தை போலவே நானும் ஒரு ஹீரோ அப்படின்னு கூலா சொல்லி அனுப்பியிருந்தாரு சந்தானம். அஜித் படத்திலேயே நடிக்க மறுத்த சந்தானம் ஆஃப்டர் ஆல் ஜிவி பிரகாஷ் படத்துல நடிப்பாரா அப்படின்ற தயக்கத்துல சந்தானத்தை அப்ரோச் பண்ணாமலே இருந்திருக்காரு ராஜேஷ். கேட்டு பாருங்க சார் அப்படின்னு உதவி இயக்குனர்கள்லாம் உசுப்பி விட தன்னுடைய முந்தைய படங்களை போலவே கடவுள் இருக்கான் குமார் படத்துலையும் சந்தானத்தினுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜேஷ். கொஞ்சம் கூட யோசிக்காம நடிக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டாராம் சந்தானம். கடவுள் இருக்கான் குமார் படத்துல சந்தானத்துக்கு கௌரவ வேடம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உண்மையா வழக்கமான காமெடியன் வேடம் தானா. சினிமாவில் இருக்க பலரும் அஜித்தை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்க சந்தானமும் அஜித்தை விட எனக்கு ராஜேஷ் தான் பெருசு அப்படின்னு செயலில் காட்டிட்டாரு.